Hello students, very good morning to all. Welcome back to Catalytic Chemistry classes. So நம்ம கிளாஸஸ்ல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு ஸ்பெஷல் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சீரீஸில் நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா மோர் தென் 13 நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ யூ நோ வெரி வெல் அக்கார்டிங் டு யுவர் CSIR அண்ட் கேட் எக்ஸாம்ஸ், பாலிடெக்னிக், PGTRB இந்த எக்ஸாம்ஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நேமிங் ரியாக்ஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஓகேவா? ஸோ பட் இதை நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதை வந்து ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இனிஷியலாக அது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் கூட பை த ப்ராக்டிஸ் மூலமாக நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ உங்களோட டெடிக்கேஷனும் ரெகுலராக படிக்கக்கூடிய அந்த கன்சிஸ்டன்சியும் தான் உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ அதனால் வந்து ரெகுலராக கிளாஸஸ் வந்து படிங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நேமிங் ரியாக்ஷன் சீரீஸில் ஃபஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சீரீஸ் டாபிக் என்ன அப்படின்னா பெக்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நம்மளோட ஆர்கானிக் சீரிஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா பர்டிகுலர்லி இந்த நேமிங் ரியாக்ஷன்ஸு ஃபஸ்ட்டு இதுக்கான பேசிக் கான்செப்ட் என்ன, அதாவது இதில் எந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் நடக்க போகுது அப்படின்றத பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்துருவேன். தென் ஆஃப்டர் தட் வி ஆர் கோயிங் டு ஒர்க் அவுட் வித் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட்டு அது ரிலேட்டடான சம் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம கிளாஸஸோட ஆர்டர். சரிங்களா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன, பெக்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன். Okay, so what is Beckman rearrangement reaction abdina? That is the conversion of ketoxime to corresponding N-substituted amide is known as Beckman rearrangement reaction. Okay, so ஒரு ketoxymes வந்து N-substituted amide convert பண்ணக்கூடிய அந்த ஒரு conversion தான் Beckman rearrangement reactionல நடக்குது. Next, it is a acid catalyst reaction. Okay, it is a acid catalyst reaction. It is applicable for ketoxymes. Okay, so most of the cases பாத்தீங்க அப்படின்னா it is applicable for ketoxime. Sometimes it's also applicable for aldoxymes. Okay, so இது எப்போ ketoxymeக்கு applicable ஆகும், எப்போ aldoxymesக்கு எப்போ applicable ஆகும் அப்படின்றத பற்றி ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். In some aldoxymes also undergo this reaction in the presence of polyphosphoric acid, that is PPA. Next, here the migration of a group will takes place from carbon to deficient nitrogen atom. So Beckman rearrangement reaction la nadakக்கூடிய one of the very most important migration அப்படின்றது என்னன்னா கார்பன்ல இருந்து ஒரு குரூப் வந்து மைக்ரேட் ஆகி டெஃபிஷியண்டாக இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஆட்டத்தில் போய் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு மைக்ரேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மைக்ரேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் ஓரியன்டேஷன் ஆஃப் த குரூப் இன் ரிலேஷன் டு OH குரூப். இந்த மைக்ரேஷன் எதை டிபெண்ட் பண்ணுது அப்படின்னா இந்த ஹைட்ராக்சில் குரூப்புக்கு டிரான்ஸ்பொசிஷனில் இருக்கக்கூடிய குரூப் தான் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ், எல்லா கேசஸ்லையும் அதுதான் மைக்ரேஷன் குரூப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன தான் கார்பன் கூட ஒரு 2 சப்ஸ்டிடியூஷன் குரூப் இருந்தாலும் கூட நைட்ரஜனில் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய இந்த ஆக்சைமில் இருக்கக்கூடிய இந்த OH குரூப்புக்கு டிரான்ஸ்பொசிஷனில் யார் இருக்காங்களோ எக்ஸாக்ட் ட்ரான்ஸாக இருக்கணும். இது என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்டி மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, trans to hydroxyl group will migratory. Okay, next, the reaction is catalyzed by acidic reagents. Okay, here we have to use two type of acids நம்ம யூஸ் பண்ணலாம் as a catalyst. one வந்து protic acids and another one is aprotic acid. What is protic acid அப்படின்னா during the reaction they will liberate H+ ion, அதாவது protons வந்து liberate பண்றாங்க அப்படின்னா அவங்கள நம்ம ப்ரோட்டிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் HCl, H2SO4, H3PO4 and all the organic acids all are liberate H+ ion. ஸோ இவங்கெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ப்ரோட்டிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். வேறஸ் எப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ் அப்படி, அதாவது எப்ரோட்டிக் ஆசிட்ஸ் அப்படின்றது யார் அப்படின்னா அரைல் சல்ஃபனைல் குளோரைட், P2O5, PCl3, SO3, SOCl2 etc. ஸோ தீஸ் ஆர் ஆக்ட் அஸ் எப்ரோட்டிக் ஆசிட்ஸ். சரிங்களா? இப்போது பெக்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்றது பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பெக்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷனை பற்றினா ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டேரெக்டாக ரியாக்ஷன்ஸ்குள்ளே போகிறோம். ஸோ ஓவராலாக ரியாக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு கீட்டாக்சைம் அப்படின்றது ஆசிட்ஸ் ப்ரெசன்ஸ். ஓகே, ஹியர் இட் ஆக்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட். ஸோ இட் இஸ் கன்வெர்டட் இன்டு N சப்ஸ்டிடியூட்டட் அமைடாக கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இதுதான் பெக்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன். ஸோ வாட் இஸ் கீட்டோ ஆக்சைம்? ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு கீட்டோ ஆக்சைம் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா?
சரிங்களா? So this ketohexane it react with the acid, it is converted into N substituted amide. So this is called a Beckman rearrangement reaction. ஓகேங்களா? ஸோ இந்த ஹைட்ராக்சில் குரூப்புக்கு எக்ஸாக்டாக டிரான்ஸ்போஷனில் இருக்கக்கூடிய இந்த குரூப் தான் என்ன ஆக்ட் பண்ணும் அப்படின்னா மைக்ரேட்டிங் குரூப், தட் இஸ் எம்ஜியாக ஆக்ட் பண்ணும். ஸோ இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே போய் அட்டாச் ஆகும். ஸோ இந்த கார்பனில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டபுள் பாண்ட் ஓ வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த ஆர் வந்து இங்கேருந்து மைக்ரேட் ஆகி நைட்ரஜனில் போய் அட்டாக் ஆகிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா என் சப்ஸ்டிடியூட்டட் அமைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் எ ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷன் விச் மீன்ஸ் ஒன்லி ஒன் ப்ராடக்ட், அதாவது 100% ஆஃப் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? we get in this reaction. சரிங்களா? ஸோ 100% ஆஃப் ஒரே ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பெக்மன் ஃப்ராக்மெண்டேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வாட் இஸ் பெக்மன் ஃப்ராக்மெண்ட் ரியாக்ஷன்? ஸோ எப்பயுமே வந்து எல்லா கேசஸ்லுமே வந்து பெக்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் போகாது. சம் கேசஸில் பாண்ட் பிரேக்கேஜ் நடக்கும். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெக்மன் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் அக்கர் இஃப் ஒன் ஆஃப் த ஆக்சைம் சப்ஸ்டிடியூயன்ட் கேன் கிவ் ரைஸ் டு வெரி ஸ்டேபிள் கார்போகேட்டியான். ஹியர் வி கெட் நைட்ரல் வில் பி த ப்ராடக்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூஸ்வலாக பெக்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட் சொல்லும்போது என்ன நடக்கும், இந்த ஆக்சைம் கூட சப்ஸ்டியூட் ஆகிருக்கு இல்லையா, இந்த கார்பன் வந்து ஒரு டெர்ஷரி கார்போகேட்டைன் வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னா நம்ம மெக்கானிசம் வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வித் அன் எக்ஸாம்பிள். அப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிய வரும். ஒரு ஸ்டேபிள் கார்போகேட்டைனை ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி இவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே ஆல்வேஸ் ரெடி டு ஃபார்ம் பெக்மன் ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ ஒரு பாண்ட் பிரேக்கேஜுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ இந்த ரியாக்ஷனில் நம்மளுக்கு ப்ராடக்டாக கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா நைட்ரில்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். நைட்ரில் அப்படின்றது CN அப்படின்ற ஒரு குரூப். சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். யூஸ்வலாக பெக்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷனில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னா என் சப்ஸ்டிடியூட்டட் அமைடு தான் நம்மளுக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். ஆனால் அதுவே வந்து பெக்மன் ஃப்ராக்மெண்டேஷன்ஸ்க்கு இன்வால்வ் ஆகுது அப்படின்னா இட் கேன் ப்ரொடியூஸ் அ நைட்ரில் அஸ் அ ப்ராடக்ட். நவ் இப்போ இதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கீட்டாக்சைம் ப்ரிப்பேர் பண்ணிப்போம். ஸோ கீட்டாக்சைமிலிருந்து நம்ம ரியாக்ஷன்ஸ் வந்து எப்படி மெக்கானிசம் படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ see a preparation of oxime. When a carbonyl group react with the hydroxylamine, it gives oxime. So here I am going to take a one ketone. Okay, so ஒரு carbonyl group தான் நான் எடுத்திருக்கேன். Okay, so when this carbonyl group it's going to react with the hydroxylamine, okay, so it can converted into oxime by the loss of H2O. okay, இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் அண்ட் இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு வாட்டர் மாலிகுலா லிபரேட் ஆகும். ஸோ இந்த லிபரேஷன் ஆகுறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஒரு கீட்டாக்சைமாக இருக்கும். ஜஸ்ட் ரைட் லைக் தட் C double bond in the NOH. okay, so it is called N substituted, sorry, it is oxime. okay, it is oxime, இது hydroxylamine. இப்போது நம்மளுக்கு தேவையான ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஆக்சைமை ஒரு கீட்டோ ஆக்சைமை நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ இதிலிருந்து ரியாக்ஷன்ஸ் எப்படி ப்ரொசீட் ஆகும்னா இது ஜென்ரல் ரியாக்ஷன் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஓகேங்களா? ஒரு கீட்டோ ஆக்சைம் அப்படின்றது இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் கேட்டலிஸ்ட் ஃபாலோட் பை ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது வி கெட் அ ஆக்சைம் அஸ் அ ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போது இந்த ஒரு ரியாக்ஷனை வித் அன் எக்ஸாம்பிள், அதாவது வித் அன் மெக்கானிசம் வழி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ see the mechanism. what is the first step? நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்ச இந்த கீட்டோ ஆக்சைமை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கீட்டோ ஆக்சைமில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு R குரூப் இருக்குது. அண்ட் இது இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் கூட ஒரு இத்தைல் குரூப் ET அப்படின்ற குரூப்பு சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. சரிங்களா? நவ் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆசிட் மூலமாக நம்ம இதை ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா புரோட்டனேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஹைட்ராக்சில் குரூப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புரோட்டனேட் பண்ண போகிறோம் இந்த ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுறது மூலமாக. ஸோ புரோட்டனேஷன் நடக்கிறதுனால என்ன ஆகுது, OH2 நடக்குது. ஸோ இட் மேக்ஸ் ஈஸியாக இந்த H2O வந்து வெளியேறும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்குது அப்படின்னா வாட்டர் மாலிகுல் வந்து இங்கேருந்து H2O வந்து லிபரேட் ஆகுது. ஸோ டியூ டு திஸ் ரீசன் ஓகே என்ன ஆகுது அப்படின்னா இந்த நைட்ரஜன் மேலே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வருது. ஸோ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இமீனியம் கேட்டையான் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அயான் வந்து ஃபார்ம் ஆகுது. இங்கே வந்து நைட்ரஜனுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால நைட்ரஜன் என்ன மாறுது அப்படின்னா டெஃபிஷியண்ட்டாக மாற ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இனிஷியலாக இந்த ஹைட்ராக்சில் குரூப்புக்கு எக்ஸாக்டாக டிரான்ஸ்போஷனில் இருந்தது யார் அப்படின்னா இந்த ET
குரூப். ஓகேவா? ஸோ இந்த ஈடி குரூப் தான், இந்த இத்தைல் குரூப் தான் என்ன ஆக்ட் பண்ணுது அப்படின்னா மைக்ரேட்டிங் குரூப்பாக ஆகுது. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இங்கேருந்து அதாவது கார்பன்ல இருந்து டெஃபிஷியன்ட் நைட்ரஜனுக்கு ஒரு குரூப் வந்து மைக்ரேட் ஆகும் இந்த பெக்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷனில். இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இத்தைல் குரூப், ஓகேவா, இது ஜென்ரலாக என்ன நடக்கும் அப்படின்னா, இது ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, இந்த ஹைட்ராக்சில் குரூப்புக்கு எக்ஸாக்ட் டிரான்ஸ்போஷனில் எந்த குரூப் இருக்கோ அதுதான் என்னவா ஆக்ட் பண்ணும் அப்படின்னா மைக்ரேட்டிங் குரூப் ஆக்ட் பண்ணும். இங்கே இத்தைல் குரூப் இருக்குது. ஸோ திஸ் இத்தைல் குரூப் இஸ் கோயிங் டு மைக்ரேட் ஃப்ரம் ஹியர் டு திஸ் கார்பன்ல இருந்து இந்த நைட்ரஜனுக்கு போகுது. எப்படி அப்படின்னா வித் வித் அ பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இந்த பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரானோட இங்கே மைக்ரேட் ஆகுது. ஸோ இது மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா நைட்ரஜன் 1,2 டெஃபிஷியன்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்டை நம்ம சொல்கிறது. ஸோ இப்போ பண்ணுறது மூலமாக நம்ம என்ன நடக்கும், இந்த இடத்துல ஒரு கார்போ கேட்டன் ஃபார்ம் ஆகுது. ஏன் அப்படின்னா இந்த இத்தைல் குரூப் மைக்ரேட் ஆகும்போது வித் பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரானோட இங்கேருந்து மைக்ரேட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இட் கிரியேட் அ பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are going to add water. ஸோ இந்த வாட்டர் மாலிக்யூல் is going to attack this carbocation. ஓகே, ஸோ இது மூலமாக நம்மளுக்கு இங்கே கிடைக்குது. ஸோ நவ் த பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் த ஹைட்ரஜன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்குன்னா லாஸ் ஆஃப் ப்ரோட்டான். ஓகே, ஸோ இங்கே ஒன் ஆஃப் த ப்ரோட்டான் வந்து இங்கிட்ட லாஸ் ஆகுது, H+ அயனாக போயிடும். ஓகே, ஸோ இது மூலமாக என்ன ஆகும், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நல்லிஃபை ஆகிடும். ஸோ வி கெட் திஸ் ஒன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாட்டோமெரிசம் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? அதாவது இந்த பாண்ட் இப்படி மூவ் ஆகும். நவ் திஸ் பாண்ட் மூவ் டு ஹியர். அப்போ இந்த இடத்துல இருக்கும் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரும் நைட்ரஜனுக்கு மேலே. இப்போ இந்த ஹைட்ரஜன் என்ன ஆகிடும், இந்த பாண்ட் பேரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை அது லாஸ் பண்ணியிருக்கனால இங்கே இடத்துல H+ இருக்கும். நவ் திஸ் நெகட்டிவ் சார்ஜ் இஸ் கோயிங் டு அப்ஸ்ட்ராக்ட் திஸ் ப்ரோட்டான். ஸோ இது மூலமாக இந்த டாட்டோமெரிசம் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் என்னது, இட் இஸ் கால்டு N substituted amide. சரிங்களா? ஸோ see this is a product we get N substituted amide, we get the product. ஸோ இதுதான் பெக்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷனில் நடக்குது. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு கீ பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ see here, எப்பயுமே நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எழுதும்போது பெக்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷனில் எழுதும்போது இந்த மைக்ரேட்டிங் குரூப்புக்கு இந்த O அப்படின்றது ரெண்டுமே என்ன இருக்கணும், பேரலாக இருக்கணும். அதாவது சிஸ் பொசிஷனில் இருக்கணும். இங்கே அட்டாச் கூட இந்த ஹைட்ரஜன் எப்பவுமே டிரான்ஸ் பொசிஷனில் இருக்கும். சரிங்களா? இது மட்டும் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ பெக்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன். சரிங்களா? நவ் இப்போ இந்த ரியாக்ஷன்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய என்ன பாயிண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரோல் ஆஃப் ஆசிட். ஓகேவா? ஸோ பெக்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷனில் இந்த ஆசிடோட ரோல் என்ன அப்படின்னா நம்ம கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த ஆசிடோட ரோல் என்னன்னா இட் மேக்ஸ் த ஹைட்ராக்சில் குரூப் அஸ் அ குட் லீவிங் குரூப். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரோட்டனேஷன் பண்ணுறோம். ஸோ ப்ரோட்டனேஷன் பண்ணும்போது ஹைட்ராக்சில் குரூப் வாட்டராக வந்து லிபரேட் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுதான் ஆசிடோட ரோல். இங்கே நெக்ஸ்ட் மைக்ரேஷன் குரூப்ன்றது எந்த குரூப்பாக இருக்கும் அப்படின்னா trans to the hydroxyl group is act as a migrating group. ஓகேங்களா? நெக்ஸ்ட் trans hydroxy there. okay, so trans hydroxy there is a hydrogen is called aldoxime. ஓகேவா? ஸோ அதாவது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் உங்களுக்கு வந்து ஒரு இத்தைல் குரூப் இருந்துச்சு, இன்னொரு சைடில் ஆர் குரூப் இருந்துச்சு. இப்படி இத்தையிலும் ஒரு ஆர் குரூப்பை இல்லாமல் ஒரு ஹைட்ரோஜன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரியாக்ஷன் எதுக்கு இன்வால்வ் ஆகும் அப்படின்னா ஆல்டாக்சைமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இட் அண்டர்கோ ஃபார்மேஷன் ஆஃப் நைட்ரல். ஓகேவா? ஸோ ஒரு ஆல்டாக்சைம் இருக்குது அப்படின்னா இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கீட்டாக்சைமாக இருந்தால் உங்களுக்கு அமைடு N சப்ஸ்டியூட்டட் அமைடாக கிடைக்கும். அதுவே வந்து ஆல்டாக்சைமாக இருந்துச்சு அப்படின்னா வென் இட் ட்ரீட்டட் வித் அன் ஆசிட், ஓகே, ஸோ இட் கிவ்ஸ் நைட்ரல் அஸ் அ ப்ராடக்ட். அதாவது CN அப்படின்றது நம்மளுக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் ஓவராலாக நம்ம பார்த்த பெக்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன். இப்போது இந்த ரியாக்ஷன்ஸை பற்றி நம்ம பேசிக்ஸாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம வேரியஸ் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். See a note with an example. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் 1 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி மெக்கானிசம்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டாப் த வீடியோ அண்ட் ஒர்க் அவுட் திஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கிறது வரும். ஓகேவா? ஸோ நான் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது இப்போ சொல்கிறேன். ஸோ see here, இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு கீட்டாக்சைம். சரிங்களா? ஆசிட்ஸ் இதை வந்து பார்த்துக்கோங்க, ஒரு ஆசிட் இஸ் அ கேட்டலிஸ்ட் ப்ளஸ் H2O அப்படின்னு இருக்குது. சரிங்களா? ஸோ எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மைக்ரேட்டிங் குரூப் என்னவா இருக்குது, ஹைட்ராக்சி இருக்குது. ஸோ ஹைட்ராக்சியோட ஆப்போசிட் டைரக்ஷனில் அதாவது டிரான்ஸ்போஷனில் இருக்கக்கூடியது யார், மைக்ரேட்டிங் குரூப். ஸோ இங்கே ஆப்போசிட் அப்படியே எக்ஸாக்ட் டிரான்ஸில் இருக்கிறது யாருன்னா இந்த மித்தைல் குரூப். ஸோ திஸ் இஸ் கால்டு மைக்ரேட்டிங் குரூப். ஸோ அப்போ நமக்கு ஜென்ரலாக ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய CH3 தேர் இஸ் நோ சேஞ்சு. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கும். சரியா? ஸோ இது இங்கே இருக்கக்கூடிய கார்பன் அண்ட் நைட்ரோஜன்.
ஓகே, இந்த இடத்துல யார் வருவாங்கன்னா இந்த மைக்ரேட்டிங் குரூப் இருந்த இடத்துல தான் சி டபுள் பாண்ட் ஓ அப்படின்றது வரும். நெக்ஸ்ட்டு என். ஸோ இதுக்கு பேரலாக யார் வருவாங்க அப்படின்னா சிஸ் பொசிஷனில் இந்த மைக்ரேட்டிங் குரூப் CH3, அப்படி இதுக்கு ஆப்போசிட்டாக ஹெச் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதுதான் ஷார்ட்கட்டான ப்ராடக்ட். சரிங்களா, நீங்கள் ஈஸியாக எழுதலாம். ஓகே, ஸோ இட் இஸ் என் சப்ஸ்டிடியூட்டட் amide. இப்போ now see here next example 2. So what is a product? So again videos stop பண்ணிட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா, so see here this is OH, இதுக்கு exact transfer இருக்கக்கூடியது PH. So this is a migrating group. So what is the product of this reaction? Again CH3, it is C double bond O, next it is N. Okay, so இதுக்கு parallel phenyl and opposite hydrogen. Okay, so this is second reaction. Now see here third reaction. இந்த reaction ரொம்ப important ஆனது. So see here என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது கொஸ்டினை நல்லா கவனிங்க. ஸோ ஒரு மித்தைல் இருக்குது, ஒரு இட்டைல் இருக்குது. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு ஒரு கீட்டோன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் கீட்டோன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன சொல்லிருக்காங்கன்னா we have to treat the ketone with the hydroxylamine. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில். செகண்ட் ஸ்டெப் it is followed by we have to treat it with the product H+. ஓகே, அதாவது அசிடிக் மீடியத்தில் நம்ம ரியாக்ஷன் பண்ணுறோம், அப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் ஏ கிடைக்குது. ஸோ வாட் இஸ் ஏ அப்படின்றது தான் நம்மளோட கொஷின். சரியா, ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். See here first in example 3 எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மித்தைல் குரூப் அண்ட் another one is ethyl, right, and C double bond O. Okay, when it was treated with the hydroxylamine N and OH. ஓகேவா, ஸோ இது கூட ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன நடக்கும், ஆக்சைம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு கீட்டோ ஆக்சைம் கிடைக்கும், ஏன்னா இது கீட்டோ. ஓகேவா, ஸோ பை த லாஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல் நடக்கிறதுனால ஃபஸ்ட் ஸ்டெப் இது தான், ரைட். ஸோ ஸ்டெப் ஓகே அவங்க கொடுத்ததில்ல. இப்போ நம்ம எழுதணும் அப்படின்னா வாட் இஸ் த ப்ராடக்ட் CH3 ET C டபுள் பாண்ட் NOH அப்படின்னு இருக்கும். ஸோ ஓகேவா, ஸோ திஸ் இஸ் வி கெட் அ ஆக்சைம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போது செகண்ட் ஸ்டெப்புக்கு நம்ம இன்வால்வ் பண்ணணும். இப்போ செகண்ட் ஸ்டெப்புக்கு இன்வால்வ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன நடக்கும், இந்த ஆக்சைமை நம்ம ஆசிட் வச்சு ட்ரீட் பண்ண போகிறோம், அதுதான் செகண்ட் ஸ்டெப்பில் நடக்க போகுது. ஆனால் இப்போ யார் மைக்ரேட்டிங் குரூப்பை ஆட் பண்ணுவாங்க அப்படின்றது நம்மளுக்கு டவுட்டு. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓஹெச்சுக்கு டிரான்ஸ்பொசிஷனில் யார் இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆனால் இந்த கேசஸில் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்மளுக்கு கீட்டோன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த OH வந்து யாருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, இவங்களோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து நம்மளுக்கு தெளிவாக கொடுக்கப்படலை. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கீட்டோன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த OH யாரோட ஆப்போசிட் சைடில் வந்து இருப்பாங்க அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, see here யார் வந்து பல்கி குரூப்பாக இருக்காங்களோ, ஓகே, ஒரு பல்கி சப்ஸ்டிடியூயண்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் எப்பயுமே என்ன இருக்கும் அப்படின்னா ஓஹெச்சோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இருக்கும். சரிங்களா, அவங்களுக்கு டிரான்ஸ்பொசிஷனில் தான் இருப்பாங்க. So the hydroxy stereochemistry, the hydroxy group stereochemistry will decide the product. Okay, so it always oriented transposition of the bulky group. சரிங்களா, now இப்போ பார்த்தீங்க அப்படின்னா among the two மித்தைல் அண்ட் இத்தைலில் பார்த்தீங்க அப்படின்னா which one is a bulky group அப்படின்னா, ஸோ இத்தைல் இஸ் a bulky group. சரிங்களா, அப்போது செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம எழுதும்போது ஓகேவா, ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா CH3 கார்பன் ET. ஓகேங்களா, ஸோ டபுள் பாண்ட் N. ஸோ இந்த இத்தைலுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் OH இருக்கணும். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஓரியன்டேஷன் ஆஃப் ஹைட்ராக்சில் குரூப். ஸோ இதை வந்து நம்ம எழுதுறதுக்கு எப்பயுமே மறந்துடக்கூடாது. நம்ம இப்போது ரியாக்ஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹைட்ராக்சிலுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய இந்த இத்தைல் தான் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ அஸ் யூஷுவல் நமக்கு ப்ராடக்ட் தெரியும் என்னாகும், இது ஒரு மைக்ரேட்டிங் குரூப்பாக இருக்கும். ஸோ திஸ் மைக்ரேட்டிங் குரூப் கோயிங் டு ஆக்குப்பை அண்ட் இது வெளியே போகும். அப்போது நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா CH3, இந்த இடத்துல கூடிய கார்பன் டபுள் பாண்ட் O, நெக்ஸ்ட் N. ஓகே, இதுக்கு பேரலாக யார் வருவாங்க, இத்தைல் குரூப், அண்ட் இதுக்கு ஆப்போசிட்டில் ஹைட்ரோஜன். ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் திஸ் ரியாக்ஷன். அப்போது இதுதான் நம்மளுக்கு என்னது A. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் தேர்ட் கொஸ்டின். சரிங்களா, நான் see நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ தேர்ட் கொஸ்டின் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த ஃபோர்த் கொஸ்டினை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, வீடியோஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் see I'm going to work out. ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ஹைட்ராக்சில் கூட இதை நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஆக்சைம் கிடைக்கும். ஸோ see இந்த ஆக்சைம் நடந்தது PH CH3. ஓகே, டபுள் பாண்ட் N எழுதுக்கிறேன். ஆனால் ஹைட்ராக்சி குரூப்பை எழுதுறதுக்கு முன்னாடி இதில் ரெண்டில் எது பல்கி குரூப் பார்த்தீங்கன்னா PH. ஓகே, ஸோ ஃபினைல் இஸ் அ பல்கியஸ்ட் குரூப். ஸோ அப்போது இதுக்கு நம்ம ஜஸ்ட் அப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் நான் ஹைட்ராக்சி குரூப்பை மென்ஷன் பண்ணிக்கிறேன். லோன் பரஃபெல்கான் மேலே இருக்கும்.
ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு ஆக்சைன். இப்போது இதுதான் நம்மளோட ஏ அப்படின்றது. இப்போது இந்த ஏவை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆசிட் ப்ரெசன்ஸில் நம்ம இதை ரியாக்ட் பண்ணுறோம் இந்த ப்ரெசன்ஸ் அண்ட் ஃபாலோடு பை வாட்டர், ஹைட்ரோலிசிஸ் ஆட் பண்ணுறோம். அப்போ வாட் இஸ் த ப்ராடக்ட்? ஸோ இங்கே மைக்ரேட்டிங் குரூப் அப்படின்றது நம்மளோட ஃபினைல் தான் இங்கே மைக்ரேட்டிங் குரூப். அப்போது ஸோ டபுள் பாண்ட் O CH3 ஓகே N இதோட பேரலாக யார் வருவாங்க அப்படின்னா இந்த மித்தைல் குரூப், சாரி இந்த ஃபினைல் குரூப், இதுக்கு ஆப்போசிட்டாக ஹைட்ரோஜன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் திஸ் ரியாக்ஷன். இட்ஸ் வெரி சிம்பிள். ஒன்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். நான் சிஏ ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா, ஸோ ஹைட்ராக்சில் குரூப் இருக்குது. when this reacted with in the presence of acid H2SO4 and followed by water நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா what is the product of this reaction? ஓகேவா? ஸோ எப்பயுமே நம்ம என்ன எடுப்போம், இந்த ஹைட்ராக்சில் குரூப்போட ட்ரான்ஸ் பொசிஷனில் இருக்கவங்கள தான் நம்ம மைக்ரேட்டரிங் குரூப்பாக எடுப்போம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை பாருங்கள். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் வந்து இப்படி இருந்தும் கூட மைக்ரேட்டரிங் குரூப் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்போ அப்படின்னா சிஆர் இப்போ ரெண்டு பேருமே இங்கே என்ன இருக்குங்கன்னா ஒரு ஃபினைல் ரிங் தான். அண்ட் அந்த ஃபினைல் ரிங்கில் இங்கே என்ன இருக்குது, OCH3 குரூப் இருக்குது. ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் வந்து இப்போ OCH3 இருக்குது, இந்த இடத்துல வந்து ஒரு எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் இருக்குது அப்படின்னா ஆல்வேஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வில் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், வில் அண்டர்கோ குட் மைக்ரேட்டிங் குரூப், தென் எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் அட்டாச்சாக இருக்கக்கூடிய ஃபினைல் ரிங். சரிங்களா? இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ என்ன ஆகும், இந்த குரூப் தான் நம்மளுக்கு மைக்ரேட்டிங் குரூப்பை ஆட் பண்ண போகுது. ஸோ வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் திஸ் ரியாக்ஷன்? ஸோ அவர் ப்ராடக்ட் வில் பி சிஏ இந்த மித்தைல் குரூப் ஃபினைலில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, ஸோ சி இப்போது இந்த மைக்ரேட்டிங் குரூப் இடத்துல டபுள் பாண்ட் O, நெக்ஸ்ட்டு N, இதுக்கு பேரலாக யார் வருவாங்க, ஸோ சப்ஸ்டிடியூட்டட் ஃபினைல் ரிங். ஓகே, OCH3. ஓகே, நெக்ஸ்ட்டு we get hydrogen here. ஓகே, சாரி இந்த OCH3 இந்த இடத்துல வரும். சரிங்களா? இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல ஹைட்ரஜன் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம், 6th ப்ராப்ளம். ஸோ அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இப்படி கார்பனோட அட்டாச் இருக்கக்கூடிய ஒரு குரூப், ஒரு சப்ஸ்டிடியூட்டட் குரூப் வந்து வித் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, அதாவது ஒரு கான்ஃபிகரேஷனோட இருக்குது, ஒரு RRS, அதாவது அது வந்து ஒரு கைரல் சென்டர் கார்பனாக இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கும் இல்லையா? வென் திஸ் கைரல் சென்டர் அண்டர்கோ மைக்ரேஷன், இது வந்து ஒரு மைக்ரேட்டிங் குரூப்பை ஆக்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஆஃப்டர் மைக்ரேஷனுக்கு அப்புறம் இட் கேன் ப்ரொடியூஸ் அ ரிட்டன்ஷன் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? ஸோ அதோட கான்ஃபிகரேஷனில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ 6th எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, இட் கேன் ப்ரொடியூஸ் அ ரிட்டன்ஷன் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ ரிட்டன்ஷன் கான்ஃபிகரேஷனை இது ப்ரொடியூஸ் பண்ணும் ஆர் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இட் ரிட்டைன்ஸ் சேம் ப்ராடக்ட் ஆர் சேம் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ see here I'm going to take an example. Now see here, this is a compound. சரிங்களா? இப்போது இதில் வந்து பாருங்கள், இந்த கார்பனில் சப்ஸ்டியூட்டாக இருக்கக்கூடிய இந்த கார்பன் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ கைரல் கார்பன். சரிங்களா? அண்ட் இட் ஹஸ் அ பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன், கண்டிப்பாக அதுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் ட்ரான்ஸ் டு தி இந்த ஹைட்ராக்சில் குரூப்புக்கு அப்படியே எக்ஸாக்ட் ட்ரான்ஸாக இருக்கிறதுனால ஸோ இட் கேன் ஆக்ட் அஸ் அ மைக்ரேட்டிங் குரூப் ஆல்சோ. அப்போ இதுதான் நம்மளுக்கு மைக்ரேட் ஆகும். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஒன்ஸ் மைக்ரேட் ஆனதுக்கப்புறம் இதோட கான்ஃபிகரேஷனில் எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது. ஸோ நம்மளோட ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா CR, sorry, it's single bond. Okay, so nitrogen. Okay, so CH3 இந்த இடத்துல என்ன வரும், டபுள் பாண்ட் O. ஸோ அப்போ அதுக்கு பேரலாக இந்த சைடு நம்மளோட மைக்ரேட்டர் கார்பன். ஓகே, ஸோ PH ஹைட்ரோஜன் அண்ட் CH3 அண்ட் இதுக்கு பேரலாக இந்த சைடு ஹைட்ரோஜன். So this is a product, n substituted product, and it retains, okay, same, it is above and this is below. சரிங்களா? So it is a retain same configuration. So இது ரொம்ப ரொம்ப important. சரிங்களா? So this is a reaction. ஓகேங்களா? ஸோ இந்த ரியாக்ஷன்ஸில் பாருங்கள் சேம் ஒரு ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியோட கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் இந்த அபோவ் த பிளேன், இங்கே இருக்க சப்ஸ்டியூட்டட் குரூப் வந்து இட்ஸ் அபோவ், இந்த ஹைட்ரஜன் பிலோ இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இந்த குரூப் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, இட் ஆக்ட் அஸ் அ மைக்ரேட்டரிங் குரூப்பாகவும் ஆக்ட் ஆகுது. ஸோ இங்கே ஹைட்ராக்சில் இருக்குது, அப்படியே எக்ஸாக்டாக டிரான்ஸ்போஷனில் இருக்கக்கூடிய இது. ஸோ நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் திஸ் ரியாக்ஷன், ஜஸ்ட் ரைட் சேம் திங். ஸோ CH3 C டபுள் பாண்ட் O N.
ஓகே ஜஸ்ட் சேம் அதே தான் ரிட்டன்ஷன் கான்ஃபிகரேஷனோட இருக்கும். அப்போ நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் இங்கே கொண்டு வரக்கூடாது. சரிங்களா? ஸோ கீப் இட் இன் யுவர் மைண்ட் கைஸ், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரியா? ஹைட்ரஜன் ஆப்போசிட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் மோர் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண தான் அந்த ப்ராக்டிஸ்ன்றது வரும், அந்த பயம் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரணும் அப்படின்னா ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற தைரியம் வரும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். Now see this example 18. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ராக்சில் குரூப் இங்கே இருக்குது. ஸோ இதோட டிரான்ஸ்போஷன் அப்படின்றது இதுதான். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த கார்பனில் இதுதான் ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய சப்ஸ்டிடியூயன்ட். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பாண்ட் க்ளீவேஜ் வந்து இங்கே நடக்க ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்போது இந்த கார்பன் இஸ் கோயிங் டு அட்டாச் மைக்ரேட் ஆகிட்டு என்ன ஆகுது, இங்கே போகுது, இந்த ஹைட்ராக்சில் குரூப் இந்த பொசிஷன்லேருந்து லீவ் ஆகும். சரியா? அப்போது இந்த கார்பனில் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு C டபுள் பாண்ட் O அப்படின்றது ஃபார்ம் ஆக போகுது. ஸோ வாட் இஸ் அ ப்ராடக்ட்? ஸோ N. ஓகே, ஸோ இங்கே இருக்கிறது அப்படியே நம்ம எழுதணும் அப்படின்னா எப்பயுமே நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் மாதிரி எழுதி பழகுங்க. அப்போ தான் வந்து தப்பு இல்லாமல் எழுத வரும். சரிங்களா? CH3 இப்போது இந்த பாண்டை கட் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக மைக்ரேட் பண்ணி இங்கே ஆட் பண்ணிட்டோம். சரிங்களா? அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த கார்பனில் என்ன ஆகும், டபுள் பாண்ட் O வந்து கிரியேட் ஆகும். ஸோ இது கிரியேட் டபுள் பாண்ட் O. அட் த சேம் டைம் இங்கே ஒரு ஹைட்ரஜன் கிரியேட், டபுள் பாண்ட் ஓக்கு ஆப்போசிட்டில் ஹைட்ரஜன் இருக்கும். சரியா? இப்போது இதை எக்ஸாக்டாக நம்ம எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் டோட்டலாக 1 2 3 4 5 6 மெம்பர் ரிங். சரிங்களா? ஸோ இங்கே நைட்ரஜன், இப்போ இந்த நைட்ரஜன் கூட ஒரு ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கு, C டபுள் பாண்ட் O, அண்ட் இந்த இடத்துல தான் மித்தைல் குரூப் இருக்குது, CH3. Okay, so this is a product of this reaction. Now see here example 9. ஓகேவா? ஸோ இந்த இதையும் நீங்கள் வீடியோஸை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் வருதான்னு செக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ see here இப்போ எங்கே இருக்குது, திஸ் இஸ் அ ஹைட்ராக்சில் குரூப். இதுக்கு அப்படியே டிரான்ஸ்போஷனில் இருக்கக்கூடியது யாருன்னா திஸ் இஸ் அண்ட் திஸ் இஸ் ட்ரான்ஸ். அப்போ இந்த பாண்டு தான் நமக்கு க்ளீவ் ஆகிட்டு என்ன ஆகும், இட்ஸ் கோயிங் டு அட்டாக் வித் நைட்ரஜன். அப்போ இந்த OH குரூப் ஃபஸ்ட் என்ன ஆகும், ப்ரோட்டனேஷன் மூலமாக H2O+ மாறி இருக்கும். இது இந்த இடத்த விட்டு லிபரேட் ஆகிடும். சரிங்களா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த கார்பன்கிட்ட கிரியேட் ஆகும். நான் see a ப்ராடக்ட் எப்படி இருக்கும். ஸோ there is no change here, Br same only, NO2. சரிங்களா? இப்போது இங்கே என்னது, இந்த பாண்டு கம்ப்ளீட்டாக அப்படி உடஞ்சி இந்த குரூப் இங்கே போய் மைக்ரேட் ஆகுது. அதாவது நைட்ரஜன் கூட அட்டாச் ஆகிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா? ஸோ டபுள் பாண்ட், இப்போது இந்த டபுள் பாண்டில் ஒரு இடத்துல CH3 இருக்குது. சரியா? இப்போ இந்த பாண்டு இருக்க இந்த பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரானோட தான் இங்கே போய் மைக்ரேட் ஆகிருக்கும். அப்போ இந்த கார்பன் வந்து எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்கிறதுனால இட் கேன் ப்ரொடியூஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ் ஹியர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்குது, நம்ம வாட்டர் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ H2O. ஸோ இது தான் போய் என்ன பண்ணுது, இங்கே போய் அட்டாக் ஆகும். தென் நெக்ஸ்ட் என்ன ஆகும், H2O ப்ளஸ்ன்னு இருக்கும். அந்த ப்ளஸில் இருந்து ஒரு H+ அயன் வந்து லாஸ் ஆகும், லாஸ் ஆஃப் ப்ரோட்டான். அதுக்கப்புறம் டாட்டோமெரிசத்தில் இன்வால்வ் ஆகும். ஆல்ரெடி நம்ம மெக்கானிசத்தில் பார்த்தோம். ஸோ நான் டேரெக்டாக ப்ராடக்ட் எழுதுகிறேன் இந்த இடத்துல. ஸோ our product of the reaction is BrNO2. okay, and N. okay, so இந்த இடத்துல என்ன ஆகும், டாட்டோமெரிசத்தில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் கேன் ப்ரொடியூஸ் டபுள் பாண்ட் O CH3 அண்ட் இந்த இடத்துல ஹைட்ரஜன். சரிங்களா? ஏன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் டிரான்ஸ்போஷனில் இது வரணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் திஸ் ரியாக்ஷன். ஸோ டோட்டலாக ஒரு 9 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இது ரிலேட்டட் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அப்படின்னா நார்மல் பெக்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன். ஓகே, இதில் எதுவுமே நம்ம அப்நார்மல் வந்து டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நார்மலாக பெக்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட் தான் போயிருக்கு. பெக்மன் ஃப்ராக்மெண்டேஷன் இன்னும் போகலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பெக்மன் ஃப்ராக்மெண்டேஷன் ரியாக்ஷன் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி பெக்மன் ஃப்ராக்மெண்டேஷன் ரியாக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா இட் கேன் ப்ரொடியூஸ் அ நைட்ரல்ஸ் அஸ் அ ப்ராடக்ட். ஓகே, now see here, so this is an example 10. so this is called abnormal Beckman rearrangement reaction. அதாவது இது எதுக்கு போகும் அப்படின்னா it undergo Beckman fragmentation, not a rearrangement. ஓகேவா? ஸோ see here explain பண்ணுறேன். now first step என்ன நடக்கும், see here PCl5 இருக்குது. ஸோ PCl5 அப்படின்னு சொல்லும்போது it is not a protic acid. okay, it is a aprotic acid நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே நடக்கிறோட சேம் தான். ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா by the loss of HCl,
ஓகே ஸோ இங்கே இருக்கக்கூடிய இங்கே ஒரு ஹெச்சும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிஎலும் லாஸ் ஆகும். ஸோ வி கெட் பை த லாஸ் ஆஃப் HCl PO அண்ட் சேம் ப்ராடக்ட் தான் நமக்கு கிடைக்க போகுது. சரிங்களா, இங்கே டபுள் பாண்ட் NOPCl4. சரிங்களா, இது நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இதோட ஆப்போசிட் சைடில், அதாவது இதுக்கு ட்ரான்ஸாக இருக்கக்கூடியது ஜென்ரல் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம், மைக்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா, இப்போது இதுக்கு பாருங்கள், இதோட அட்ஜசன்ட்டில் இப்போது இந்த கார்பனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ராக்மெண்டேஷனில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா இட் கேன் ப்ரொடியூஸ் அ ப்ரைமரி கார்போகேட்டன். இது உடையுது அப்படின்னா ஜஸ்ட் இட் கேன் ப்ரொடியூஸ் அ ப்ரைமரி கார்போகேட்டன். சரிங்களா, ஜஸ்ட் ப்ரைமரி மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் அதே வந்து இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு குரூப். ஸோ அப்போது இட் கேன் ப்ரொடியூஸ் ஒரு டெர்ஷரி கார்போகேட்டன். ஓகேங்களா, எப்போ வந்து இது ஃப்ராக்மெண்டேஷனில் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா இப்போ ஒரு குரூப்பு மைக்ரேட் ஆகி இப்படி உடையும் போது, ஓகேவா, ஸோ மைக்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி உடச்சி பாருங்கள், அது வந்து ஒரு ஸ்டேபிள் கார்போகேட்டன், ஒரு ஸ்டேபிள் இன்டர்மீடியேட் அது ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இட் கேன் அண்டர்கோ பெக்மன் ஃப்ராக்மெண்டேஷன் ரியாக்ஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆரம்பிக்கும், இந்த ஒரு பாண்ட் வந்து உடைய ஆரம்பிக்குது. சரியா, ஸோ இந்த பாண்ட் உடையிறதுனால இப்படி இது மூவ் ஆகும். ஸோ இட் கேன் ப்ரொடியூஸ் அ ஸ்டேபிள் கார்போகேட்டன் இஸ் அன் இன்டர்மீடியேட். அட் த சேம் டைம் இந்த குரூப்பும் என்ன ஆகும், இப்படி லீவ் ஆகும். சரியா, ஸோ அப்போது இது மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு நைட்ரல்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. C டபுள் பாண்ட் ஒரு குரூப். ஓகே, இது ஆல்ரெடி இருந்தது. இப்போது இரண்டு இடத்துல ஒரு மித்தைல் குரூப் இருக்குது 1 and 2 அண்ட் சேம் டைம் ஆல்ரெடி ஒரு டபுள் பாண்ட் இருந்துச்சு. இப்போது மூணாவதாக இந்த பாண்ட் பேர் வந்து இங்கே மூவ் ஆயிருக்குனால ட்ரிபிள் பாண்ட் N. சரிங்களா, இப்போது இந்த இடத்துல ஒரு மித்தைல் குரூப் அண்ட் இந்த இடத்துல ஒரு மித்தைல் குரூப். இங்கே இந்த பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரானை இது லாஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஹியர் இட் கிரியேட் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா, இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்குது அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜை நல்லிஃபை பண்ணணும். சரியா, இது எங்கே நல்லிஃபை பண்ணோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த இங்கேருந்து ஒரு CH2 குரூப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த CH3 நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா நம்மளோட கன்வெர்ட்டுக்கு CH2 அண்ட் H அப்படின்னு எழுதுறேன். சரியா, இப்போது இந்த H ப்ளஸ் அயான் எங்கே அது இப்படி மூவ் ஆக ஆரம்பிக்குது, இங்கே H ப்ளஸ் அயான் வந்து லாஸ் ஆஃப் H ப்ளஸ் அயான் நடக்குது. சரியா, ஸோ இது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ப்ராடக்ட் அப்படின்றது ஒரு நைட்ரல் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இங்கே ஒரு CH3 இருக்குது. அப்போ என்ன ஆகிடும், இது C டபுள் பாண்ட் ஆகிடும் CH2. சரியா, இப்போது CN. ஸோ திஸ் இஸ் அ ஃபைனல் ப்ராடக்ட் ஆஃப் திஸ் ரியாக்ஷன். இங்கே என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு அப்படின்னா நைட்ரல் இஸ் அ ஃபைனல் ப்ராடக்ட். ஓகே, ஸோ இது அப்நார்மல் பெக்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன். சரிங்களா, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரிமைனிங்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு பெக்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட் பற்றின ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். இஃப் யூ லைக் மை கிளாஸஸ் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கேட்டலிஸ்டிக் கெமிஸ்ட்ரி கிளாஸஸ். ஸோ என்னோட கிளாஸஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட பெக்மன் ரீஅரேஞ்சில் இன்னும் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். சம் CSIR அண்ட் கேட் எக்ஸாம்ஸோட ப்ராப்ளம் தான் நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட் மீன்ஸ் ப்ளீஸ் டெக்ஸ்ட் மீ. தேங்க்யூ ஸோ மச்.